வணக்கம் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இங்க பின்னாடி இந்த ஃபோட்டோ பாருங்க, அஜித்து. இது ஏதோ பழைய தீனா அந்த டைம்ல அந்த படம் நடிச்சிட்டு இருக்கீங்களா? கிடையாதுங்க. இது வந்து ரீசெண்டான ஃபோட்டோ தான். குட் பேட் அக்லிக்காக தல வந்து உடம்பெல்லாம் குறைச்சிக்கிட்டு வேற லெவல்ல இருக்காரு. இது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த மாதிரி அவரை பார்க்கறதுக்கு. மனுஷன் சும்மா ஃபிட்டா இருக்காரு. இந்த மாதிரி கேரக்டர்ல படம் வந்து திரும்பியும் பார்த்தா அது அஜித் ரசிகர்கள் மட்டும் இல்லை, சினிமா ரசிகர்களுக்கு பிடிக்கும். இது தாங்க சொல்கிறோம். இந்த அஜித்தை வந்து நம்ம உண்மையிலே ஃப்ராங்காக மிஸ் பண்ணோம். இந்த மாதிரி உடம்ப குறைச்சி ஃபிட்டாக வச்சுக்கிறது, சில நல்ல படத்தை சரி வந்து நிறைய விஷயத்தை வந்து அஜித் வந்து தவற விட்டுருக்காரு. நம்மளால தெரியும். வெறும் அஜித் ஃபேன்ஸ் மட்டும் தான் ஒத்து பயந்தார், மற்ற எல்லா ஃபேன்ஸ் தெரியும். ஒரு மங்கத்துக்கு அப்புறம் வந்து ஒரு நல்ல ஒரு ஸ்கிரிப்ட் நான் வந்து பார்க்கல அஜித் கிட்ட இருந்து. இப்போ இந்த படம் நல்லா இருக்கான்னு தெரியாது எனக்கு. ஏன்னா இவர் ஆர்த்திக் ரோஷன் எப்படி எடுப்பான்னு தெரியாது. பட் ஆனால் இப்போ இந்த உடம்பு குறைச்சது பார்த்தீங்கன்னா படத்துக்காக அவர் குறைக்கவே இல்லை. அவர் வந்து கார் ரேஸ் போகிறாரு. அதுக்கு வந்து ஃபிட்னஸ் சில விஷயம் கரெக்டாக இருக்கணும். இல்லைன்னா அவங்க சேர்க்க மாட்டாங்க. இப்போ நம்மள மாதிரி இந்த தலை நீங்கள் என்ன பண்ணாலும் ஓகே தலை அப்படிலாம் அவனை ஒத்துக்க மாட்டான். தலையாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி, நீ வந்து கரெக்டாக ஃபிட்டாக இருக்கணும். ஸோ இந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயத்துக்காக உடம்பு குறைச்சிருக்காரு. இதை மாதிரி படத்துக்காகவும் நல்ல கதைக்காகவும் இந்த மாதிரி பண்ணாருன்னா அஜித்லாம் வந்து பொட்டன்ஷியலாக, ஏன்னா விஜய் வந்து அஜித்தும் ஈக்குவலாக இருக்கும்போது விஜய்லாம் மார்க்கெட்டில் எங்கேயோ படிச்சு அஜித் ஏன் போகலன்னா அதுதான் காரணம். அவர் ஏதோ ஒரு வகையில் வந்து அசால்ட்டாக இருந்துட்டார். அது அவர் இஷ்டம்னுவாங்க, அஜித் ஃபேன்ஸ் நான் இப்படி நினச்சா பார்ப்பேன்னு. பட் ஆனால் ஒரு சினிமா ஃபேனாக நம்ம அப்படி பார்க்க போகிறது கிடையாது. அதனால் வந்து இந்த குட் பை அக்லி இந்த லுக்கு நல்லாயிருக்கு. இந்த மாதிரி படங்களையும் டேரக்டரையும் கரெக்டாக செலக்ட் பண்ணணும். முக்கியமாக இந்த சிறுத்தை சிவா மாதிரி ஒரு கேவலமான டேரக்டர்ஸ்க்கெலாம் சான்ஸ் கொடுத்து தமிழ் சினிமாவுக்கு எடுக்கக்கூடாது. அவ்வளோதான் நம்ம கேட்டுக்கிறோம். உண்மையிலே இந்த லுக்கு நல்லாயிருக்கு. இந்த லுக் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களை நான் அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். பாய்.